இன்றைய தியானத்திற்கு மத்தேயு 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோம். எடுத்துக்கோங்க. மத்தேயு 19:20. அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். சொல்லுங்க, இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பைபிளில் கை வைங்க. ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலம் என்னோடு பேசும், என்னை உணர்த்தும், எனக்கு நீர் சொல்ல வேண்டிய ஆலோசனைகளை சொல்லித்தாரும். அவைகள் எனக்குள்ளே ஆழமாய் ஊன்றி மிகுதியான பலனை கொடுக்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். மார்க்கு மற்றும் லூக்கா புஸ்தகங்களில் இதே சம்பவத்தில் இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு என்று இயேசு சொல்லுகிறார். ஆனால் மத்தேயு மாத்திரம் எழுதும் பொழுது அவனே இயேசுனிடத்தில் போய், என்னிடத்தில் என்ன குறைவு உண்டு, சிறு வயது முதல் பர்ஃபெக்டாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறதுங்கிறது ஒன்றும் லேசான காரியம் இல்லை. 613 சட்டங்களையும் கடைப்பிடித்து வாழ்வது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனால் அதை இவன் செய்திருக்கிறான். அப்படியானால் எவ்வளோ ஒரு கடினமான ஒரு விஷயத்தை இவன் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறான். சிறு பிராயத்திலிருந்தே பைபிளை ஃபாலோ பண்ணுற ஒரு ஆள். சின்ன வயசுல இருந்தே யூதர் குலத்தில், யூதர்களுடைய கலாச்சாரத்தில் சின்ன வயசுலேயே பிள்ளைகளுக்கு பைபிளை 12 வயசுக்குள்ளே பைபிளை பற்றி கம்ப்ளீட் பண்ணிடணும். அவங்க 613 சட்டங்களையும் பாராவும் ஒப்புவிக்கணும். அதிலிருந்து எங்கேருந்து கேள்வி கேட்டாலும் அவங்க பதில் சொல்ல தெரியணும். அவங்க 217வது சட்டம் என்னன்னு கேட்டால் சொல்ல தெரியணும். அப்போ எவ்வளோ தூரத்துக்கு அந்த 613 சட்டத்திட்டங்களாகிய அந்த வசனங்களை அவங்க படித்து சிறு வயசுலேயே 12 வயசுக்குள்ளே எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நமக்கு 62 வயசுலேயும் இன்னும் தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். 82 வயசுலேயும் இன்னும் பாதி பிரமாணம் இல்லை, கால்வாசி பிரமாணம் இல்லை, 10% பிரமாணம் கூட பலருக்கு தெரிவதில்லை. ஆனால் இவன் சிறு பிராயத்திலிருந்தே அதை கடைபிடித்த ஒரு மனுஷன். இதே மாதிரி உங்களால் சொல்ல முடியுமா? இங்கே இருக்கிற சின்ன வயசுலேருந்தே பைபிளை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுற ஆள் நான், கடைப்பிடித்து கொண்டு வருகிறேன்னு சொல்ல முடியுமா? அந்த தைரியம் நமக்கு இருக்கா? ஆனால் அப்படிப்பட்டவனே இன்னும் என்கிட்ட என்ன குறைவு இருக்குது அப்படின்னு கேட்குறான். இயேசு சொல்லும்போது இன்னும் முன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு என்று மார்க்குலையும் லூக்காவிலையும் சொல்லுகிறார். இயேசு சொன்னாலும் சரி, நாமே நம்மளை கேட்டுக்கிட்டாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். அது நம்மை அளந்து பார்க்க, நம்மை உய்த்து பார்க்க, நம்மை கவனித்து பார்க்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆலோசனை தான் இந்த வசனத்தில் இருக்குது. எல்லாருக்குள்ளும் இந்த கேள்வி அவ்வப்பொழுது வந்து கொண்டே இருக்க வேண்டும். என்னிடத்தில் என்ன குறைவு இருக்குது, அதுதான் நல்லது. நான் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறேன், நான் ஒரு கம்ப்ளீட் மேன், பி கம்ப்ளீட், முழுமை உள்ளவனாக இருக்கிறேன், நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன், என்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் பெரும்பாலும் இந்த வசனங்களை நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும். அடிக்கடி கேள்வி கேட்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு சில காரியங்களை இதிலேருந்து பார்ப்போம். முழுசாக பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. டைம் இருந்தால் ஒரே நாளில் இதை பேசுவோம், இல்லைன்னா 2 பகுதியாக பேசுவோம். மத்தேயு 19 அதிகாரத்தை நான் முழுசும் ஒரு தடவை வாசிக்கலாம், இங்கேயே ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தர் எனக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்தார். ஆகையால் இந்த அதிகாரத்திலேயே அதற்கான குறைவு என்னங்கிறத நம்ம தியானிக்க பல வசனங்கள் ஆவியானவர் அப்போவே எழுதி வச்சுருக்கார். இங்கே தான் அந்த குறைவு என்னன்னு அவன் கேட்குறான். அதே இடத்துல தான் ஆவியானவர் அந்த குறைவுகள் என்னென்ன விதத்துலலாம் இருக்கலாங்கிறத எழுதி வச்சுருக்கிறாருங்கிற மாதிரி காட்டி கொடுத்தார். அதை அப்படியே நோட் பண்ணிவிட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து நிற்கிறேன். 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, இயேசு எல்லைகளிலே வந்தார் அப்படின்னு யூதேயாவின் எல்லைகளில் வந்தார்.
ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இது பட்டுச்சு. எப்பவுமே தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நேரங்களை, குறிப்பிட்ட காலங்களை, குறிப்பிட்ட அளவை, குறிப்பிட்ட எல்லையை வைத்திருக்கிறார். அந்த இடத்துல வந்து அவர் நிற்கும்போது அவர்கள் வாழ்க்கையின் வேறு ஒரு பிரயாணம் தொடங்குகிறது, வேறு ஒரு விஷயம் அவர்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கிறது. அந்த எல்லையில் வருகிற வரை சாதாரணமாகவே அவர்கள் வாழ்க்கை கடத்தப்படும். அந்த எல்லையை அவர்கள் தொடுகிற வரைக்கும் சராசரி மனிதர்களைப் போலவே இவர்களுடைய வாழ்க்கையும் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் எல்லை என்ற இடத்துல வரும் பொழுது ஒரு பெரிய மாற்றம், பெரிய மறுரூபம், பெரிய வித்தியாசம். இதுவரை இருந்த நிலைமையிலிருந்து வேறு விதமான ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 75 வயசில் சொன்னார், ஆதியாகமம் 12 அதிகாரத்தில். அப்பப்போ நடுவில் வந்தார். இவரும் நடுவில் வேறு மாதிரிலாம் பண்ணி பார்த்தாரு, ஒன்றும் நடக்கலை. ஆனால் 99 வயசில் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமானார். அதனால் இந்த எல்லை என்கிற ஒன்று என் கண்களிலே பட்ட விஷயம். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு இடத்த வச்சுருக்கார். சொல்லுங்கள், தி பிளேஸ், த பார்டர், அல்லதுனா ஒரு நியூ பிகினிங்கை, நியூ ஸ்டார்ட்டை உங்கள் வாழ்க்கையில் செய்வதற்கு ஒரு இடத்த வச்சுருக்கார். அந்த இடம் வரும்போது தேவன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததும் நீங்கள் நினைக்காததெல்லாம் அங்கே தொடங்குவார். அந்த பார்டர் எதுன்னு உங்களுக்கு தெரியாது. 100 வயசில் தான் உனக்கு பிள்ளை தருவன் தேவன் சொல்லவே இல்லை. ஆனால் அவர் முடிவு பண்ணிட்டார் 100 வயசில் இவனுக்கு பிள்ளை கிடைக்கும். ஸோ அந்த பார்டர் வரும்போது, அந்த எல்லைக்கு ஆண்டவர் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் இந்த விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். எந்த விஷயம்? இப்போ நான் சொல்ல போகிற அடுத்த விஷயம் நடக்கும். 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, இயேசு அவ்விடத்தில் அவர்களை சொஸ்தமாக்கினார். சொல்லுங்கள், இயேசு அவ்விடத்தில், எவ்விடத்தில்? அந்த எல்லைகளில் வந்தார் பாருங்க. அந்த இடத்திற்கு அடுத்த வசனம் சொல்லுது, அந்த இடத்துல அவர்களை சொஸ்தமாக்கினார். ஏன் சொஸ்தமாக்கினார்? இப்போ நான் ஒரு வேலையை நான் செய்ய போகிறேன், ஒரு காரியத்தை நான் செய்ய போகிறேன், ஒரு விஷயத்தை நான் செய்ய போகிறேன். இவ வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒரு லெவல்லையே வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நான் வேறு ஒன்று செய்ய போகிறேன். ஒரு சேஞ்ச் ஆக போகுது. ஒரு புது விஷயத்தை நான் இவர்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறேன். அங்கே அதை செய்வதற்கு முன்பு அந்த நபரை பர்ஃபெக்ட் ஆக்குறார், ஹீல் பண்ணுறார். சொல்லுங்கள், ஹீல் பண்ணுறார், அவங்கள சொஸ்தமாக்குகிறார். உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு புதிய விஷயத்தை கையில் எடுத்து செய்ய அவர் நினைத்தால் அதற்கு உங்களை முதலாவது தகுதிப்படுத்துகிறார். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வீக்னஸ், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ராங், உங்கள்கிட்ட இருக்கிற பலவீனங்கள், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தவறான அந்த தேவ திட்டத்திற்கு தவறான விஷயங்கள், தேவனுடைய நோக்கத்திற்கு மாறாக இருக்கிற விஷயங்கள், அவைகளை ஆண்டவர் சரிப்படுத்துகிறார். அதுதான் அந்த வசனம். இப்போ நாம் அங்கே போவோம். தேவன் நமக்கு நியமித்த நேரத்தில் அற்புதங்களை, அதிசயங்களை செய்யலாம். நம்மை சரிப்படுத்துவதற்கான வேறு எதையும் செய்யலாம். நம்மை சொஸ்தமாக்குவதற்கு ஆண்டவர் எதாகிலும் செய்யலாம். நம்மை அவருடைய ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவானாய் மாற்றுவதற்கு இதை செய்கிறார். கைகளை பற்றி அல்லையா சொல்லுங்கள். இப்போ ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டிங்கன்னா ஆண்டவர் அங்கே வந்து என்ன ஒர்க் பண்ணுறார் பாருங்கள். அவனுக்கு 99 வயசு இருக்கும் பொழுது தேவன் நிர்ணயித்த வேலை தொடங்க போகுது. 75 வயதில் சொன்னார், அப்போ நடக்கலை. 77, 70, 80, 85, 90, 95, 96, 97, 98 நடக்கலை. 99 அவர் வந்து நின்று இவனை சரி பண்ணுறார் பாருங்க. என்ன சரி பண்ணுறாருனா, இந்த 100 வயசில் குழந்தை, அப்போ 99 வயசில் என்ன நடக்குது? கர்ப்பம் தரிக்கப்பட வேண்டும். செத்துப்போன கர்ப்பம். சொல்லுங்கள், செத்துப்போன சரீரம். அதை வந்து இப்போ ஆண்டவர் வந்து வேறு ஒன்று செய்ய வைக்க போகிறார்.
ஒரு மிகப்பெரிய திட்டத்தை, ஆதாம் ஏவாள் காலத்தில் சொன்ன திட்டத்தை இந்த ஆபிரகாமின் மூலம் தொடங்கி 2000 ஆண்டு கழித்து அதை வேறொரு விதத்தில் புதிதாய் தொடங்கி இன்றைக்கு நாம் மீட்கப்படுவதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கிற பெரிய ப்ராசஸை செய்கிற தேவன் இங்கே தொடங்குறார். இப்போது நான் சொன்னேன் இல்லையா, எல்லையில் வந்தார், சொஸ்தமாக்குறார். இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு நேரத்தை, ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்து அந்த இடத்துல உங்களுக்கான ஒரு 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 விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறார். இப்போ இங்கே ஆபிரகாமை ஆண்டவர் எப்படி இருந்தார் அப்படின்னா 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, இனி உன் பேர், அந்த 99வது வயசில் வந்து நின்றுட்டு சொல்கிறாரு, எப்போ உன்னை வச்சு நான் ஒரு விஷயம் செய்ய போகிறேன், இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து ஒரு புதிய வேலை உன் மூலம் தொடங்க போகுது, உன் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் ஆகுது, ரொம்ப வருஷமாக காத்துக்கிட்டு இருந்த விஷயம் நடக்குது, ரொம்ப காலமாக நீ எதிர்பார்த்து ஜாம் பண்ணிக்கிட்டு இருந்ததை நான் உனக்கு செய்ய போகிறேன், உனக்கு நான் வாக்கு கொடுத்தேனே, ஒரு பெரிய நீண்ட கால ஒரு ப்ராசஸை நான் தொடங்க போகிறேன். ஒரு பெரிய ப்ராசஸை தொடங்க போகிறேன்னா முதல்ல உன்னை நான் சரி பண்ணுறேன். நீ ஆபிராம் என்று இருந்த பேரை ஆபிரகாம்னு மாத்துறார் பாருங்க. அங்கே என்ன நடந்ததுன்னா, ஜாதிகளுக்கு தகப்பன், பெரிய ஜாதிகளுக்கு தகப்பன், ஆபிரகாம்ன்ற பேருக்கு அர்த்தம் தான். அப்படி மாத்துறார், சொஸ்தமாக்குறார். ஏன் சொஸ்தமாக்குகிறார்? இந்த பேரோட, இந்த கேரக்டரோட, இந்த குணத்தோட, இந்த தன்மையோட, இந்த ஸ்பாவத்தோட நீ அடுத்த லெவல் போக முடியாது. அடுத்த இடத்துக்கு நீங்களும் நானும் நகரணும்னா, நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகணும்னா, தேவன் நினச்சது நம்ம வாழ்க்கையில் நடத்தணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளை ஆண்டவர் ஹீல் பண்ணணும், நம்மளுடைய கேரக்டரை மாற்றணும், நம்முடைய குணநலன்களை மாற்றணும். ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா அதுக்கேற்ற ப்ரிப்பரேஷன் வந்து உங்கள் வாழ்க்கையில் அந்த அந்த இடத்துக்கு நீங்கள் வரலைன்னா நீங்கள் குடும்ப வாழ்க்கை நடத்த முடியாது. ஒரு 5 வயசு பையனை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சு குடும்பம் நடத்துகிறான்னா, அவனுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சால் நீங்கள் தான் சோறு போடணும், நீங்கள் தான் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டு வரணும், கூடவே அவனுடைய ஒய்ஃபையும் நீங்கள் தான் கூட்டிகிட்டு போகணும், ஹாஸ்பிட்டலுக்கும் ஸ்கூலுக்கும் எல்லாத்துக்கும். அது குடும்பம் நடத்த முடியாது அந்த வயசில். அதே போல் தேவன் வைத்த திட்டங்களுக்கென்று ஒரு ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வரும்போது உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஆமென் சொல்லுவோமா? ஏதோ நடக்குது என் வாழ்க்கையில், ஏன் நடக்குது? ஏதோ ஒன்று உடைக்கப்படுகிறேன், ஏதோ ஒன்று நான் நொறுக்கப்படுகிறேன், ஏதோ ஒரு விஷயம் என்னை அதிகமாய் கவலைப்பட வைக்கிறது, என்னுடைய மனநிலைமையும் சரீர நிலைமையும் மாற்றிக்கொண்டு இருக்கிறது, ஏன்னு தெரியல அப்படின்னா உங்களை ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணுறாருன்னு அர்த்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுறார் ஆண்டவர். இப்போது அந்த ப்ரிப்பரேஷனுக்கு இடையூறாக இருக்கிறது என்ன அப்படின்னா, என்னிடத்தில் என்ன குறைவுன்னு கேட்டான்ல அந்த வாலிபன், அந்த குறைவு தான் இப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஒருவேளை இந்த இடத்துல நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேனோ அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி அதை சரிப்படுத்தி கொள்வதற்கு நமக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. நமது குறைவுகள் என்ன அப்படிங்கிறத இந்த 19 அதிகாரத்திலேருந்தே நான் எடுக்கிறேன். 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் குடும்ப உறவு குறித்ததான குறைவு உள்ளதா என்று நாம் பார்க்க வேண்டும். அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, கணவன் மனைவி, புருஷன் மனைவி, இந்த பகுதியை தான் அந்த 3 வசனத்துலேயும் பார்க்க. 3ஆம் வசனத்துலேருந்து 6ஆம் வசனம் வரைக்கும். இன்றைக்கு நீங்களும் நானும் ஃபேமிலி சர்க்கிளில் குறைவான நிலைமையில் இருக்கிறோமா? அப்பா அம்மா, பிள்ளைகள், பிரதர் சிஸ்டர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அப்புறம் சர்ச்சுங்கிறது முதல்ல ஒரு ஃபேமிலி தான். இந்த சர்ச்சுக்குள்ளே இருக்கிற ஃபேமிலி விஷயத்துலேயும் நீங்களும் நானும் அதை ஃபாலோ பண்ணுறோமா? இந்த ஃபேமிலியில் நம்ம குறை உள்ளவங்களாக இருக்கிறோமா? நம்முடைய பர்சனல் ஃபேமிலியில் நம்ம கரெக்டாக இருக்கிறோமா அப்படிங்கிறத கவனிக்கணும். சில ஆட்கள் எவரும் எனக்கு தேவையில்லை, யாரும் எனக்கு தேவையில்லை, எல்லாம் நன்றி கெட்டவங்க, எல்லாம் சுயநலவாதிகள், யாரும் உதவி இல்லாமல் நான் வாழ்ந்துருவேன். தயவுசெய்து இப்படிப்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு இருக்குன்னா மாற்றிங்க. நான்
இத்தனை வருஷம் பார்த்ததில் எந்த மனிதனுடைய உதவியும் இல்லாமல் நீங்கள் நிற்கவோ நடக்கவோ ஓடவோ வாழவோ முடியாது. கிட்டத்தட்ட உங்களுடைய அட்லீஸ்ட் நீங்கள் உடுத்திருக்கிற ஒரு புடவைக்கு ஒரு 100 பேருடைய உழைப்பு தேவை. அத்தனை பேர் சேர்ந்து தான் உங்கள் கையில் ஒரு புடவை வருது, ஒரு ஃபேன் ஷர்ட் வருது. ஒரு வாகனத்தில் நீங்கள் இங்கேருந்து அவசரமாக போகிறீங்க அப்படின்னா அதுக்கும் கூட ஒரு 1000 பேராவது உழைச்சிருக்கிறான். 1000 பேருடைய உதவி இல்லாமல் வாழ உங்களுக்கு ஒரு வாகனம் கூட, அட்லீஸ்ட் ஒரு சைக்கிள் கூட, அந்த சைக்கிள் அடிக்கிற காற்று இருக்குல்ல, அது ரெடி பண்ணுற பம்பு கூட ஒரு 100 பேர் உழைச்சிருக்கிறான். இத்தனை பேரை தாண்டி தான் அது உங்களுக்கு உதவியாக வந்து நிற்கிது. அதனால் எவரையும் அற்பமாக நினைக்காதீங்க. யாருடைய உதவி இல்லாமல் நான் வாழ்ந்துருவேன். அற்பமாக குடும்பத்தில் இருக்கிறவங்கள நம்ம நினைக்கக்கூடாது. அவங்கள நம்ம 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 அன்புலையோ கண்டிப்புலையோ திருத்துறதுலையோ அது வேறு. புறக்கணிப்பது என்பது சரி கிடையாது. குடும்பத்தில் சகோதரன் சகோதரி உறவு, கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளைகள் உறவு ரொம்ப பத்திரமாக இருக்கணும், பாதுகாக்கப்படணும். அங்கே டேமேஜ் ஆகாமல் இருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துங்க. யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களாக குழியில் தூக்கி போடப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டு பாவம் அந்த 20 வருஷம், ஒரு 13 வருஷம் கஷ்டம்தான். அதுக்கப்புறமும் ஒரு 5 வருஷம் குடும்பத்தோடு இணைய முடியல, ஃபேமிலியோட அட்டாச் இல்லாமல் போச்சு. ஒரு 20 வருஷம் கிட்டத்தட்ட ஃபேமிலியை விட்டு, அப்பாவை விட்டு, ரொம்ப பாசமான அப்பாவை விட்டு தொலை தூரத்தில் இருக்கிறான். அவனுடைய இருதயம்லாம் இன்னும் சந்தோஷம் அடையலை, கண்ணீரும் கவலையுமாக தான் இருக்கிறான் அந்த சம்பவத்தை படிக்கும்போது. ஆனாலும் தான் சகோதரர்கள் வரும்போது அவங்கள பழிவாங்கலையே. இந்த துரோகி இங்கே வந்திருக்கிறானுங்க, இவனுங்களுக்கெல்லாம் சோறே கொடுக்காத, வீட்டை விட்டு அடித்து துரத்து, அப்படி சொல்லவே இல்லையே. இவ்வளோ நன்றி கெட்டவனுங்க, இவனுங்களால் தான் வந்து நான் 13 வருஷம் கஷ்டப்பட்டேன், 20 வருஷம் எங்கள் அப்பாவோட கூட நான் வாழவே முடியாத அளவுக்கு, குடும்பமே இல்லாத அளவுக்கு ஆக்கினானுங்க, நன்றி கெட்ட துரோகிங்க அப்படின்னு சொல்லலையே. அவர்களை கட்டி அணைத்து கொண்டு அவர்கள் தேவையான எல்லாத்தையும் செய்து அந்த குடும்பத்தையே, அவர்கள் வம்சத்தையே பராமரிக்கிறான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். யூதா அவருடைய மருமக தப்பு பண்ணுறார், கூப்பிட்டு வந்து நியாயம் தீர்க்க வைக்கிறாங்க. உன் மருமக தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவர் அப்படியா, அவளை கூப்பிடு, தண்டனை கொடுக்கணும், நியாய தீர்ப்பு கொடுக்கணும், எப்படி இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டப்போ அவள் தன்னுடைய பக்கம் இருக்கிற நியாயத்தை சொன்ன பொழுது யூதா சொன்னா, அவள் என்னை விட நீதி உள்ளவள். அல்லேலூயா. மருமகளை நியாயம் தீர்க்கலாம், ஈஸி தான். மருமகனை நியாயம் தீர்க்கலாம், ஈஸி தான். ஆனால் நாம் நியாயம் தீர்க்கப்படும்படி தேவனுக்கு முன்னாடி போய் நின்னால் நாம் என்ன நிலைமையில் இருப்போம்? நம்ம சரியாக இருக்கோமா? நம்ம பர்ஃபெக்டாக இங்கே சொல்லுங்கள். நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன்றவங்க அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒருத்தரும் கிடையாது, ஒரு நீதிமானும் கிடையாது. அப்புறம் எந்த அடிப்படையில் நாம் மற்றவர்களை நியாயம் தீர்ப்போம்? மாமியாரை நியாயம் தீர்க்கிறது, மருமகளை நியாயம் தீர்க்கிறது, மன்னிச்சு விட்டுறது தான் நல்லது. அவங்க மன்னிச்சு விட்டால் நிறைய தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் நிறுத்துங்க. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் ஏதாவது செய்யுங்கன்னா கரெக்டாக எடுப்பார் ஆக்ஷன். எங்கே ஊசி குத்தணுமோ அங்கே குத்துவார். ஆனால் இந்த வார்த்தையோடு நிறுத்திக்கிறேன், கூடுமானால் அப்படின்னு நிறுத்திக்கிறேன். மீதி உள்ளதெல்லாம் நீங்கள் போட்டுங்க, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். சரியா? அவர் ஆக்ஷன் எடுத்தாருன்னா எவரும் தாங்க முடியாது. அதனால் அந்த யூதா பாருங்கள் அப்படி இருந்தார். மருமகன் விஷயத்தில், மாமியார் விஷயத்தில் உடனே நியாய தீர்ப்பு கொடுக்காதீங்க, உடனே தண்டனை கொடுக்காதீங்க, உடனே நீலாம் சரியில்லை, நீலாம் லாய்க் கிடையாது, இவெல்லாம் ஒரு அப்படிலாம் சொல்லாதீங்க. அவங்கள நேசிங்க, அன்பு காட்டுங்க. ஆதாம் பாருங்க, தன்னுடைய மனைவி தவறு செய்தால், எவ்வளோ பெரிய தவறை செய்து விட்டாள். உனக்கு படித்து சொன்னேனே. பிசாசு கேட்கும்போது அதான் ஏவாள் தனியாக தான் இருந்தா. பிசாசு கேட்குறான், ஆண்டவர் சொன்னது உண்டா? ஆமான்றல்ல, அப்போ தெரிஞ்சிருக்குல்ல. அப்போ ஆதாம் சொல்லியிருக்கணும், இல்லை ஆண்டவரே கூட சொல்லியிருக்கணும். தெரிஞ்சே இவ்வளோ அநியாயம் பண்ணுறிய, நீலாம் ஒரு பொண்டாட்டியா, நீ மட்டுமா இந்த தவறோட முடிஞ்சிருது, மொத்த சந்ததியை நம்ம குடும்பத்தையே நாசமாக்கிட்ட போ அப்படின்னு சொல்லக்கூடிய மாபெரும் தவறை செய்து விட்டார். உடனே ஆதாம் ஏதாவது அடித்தானா, கேவலமாக பேசினானா, இனி டைவர்ஸ் உன் கூட வாழ மாட்டேன்னு சொன்னானா, டைவர்ஸ் பண்ணானா? அப்போல்லாம் கோர்ட்டு எதுன்னு கேட்குறீங்களா? வேறு விதி தலையெழுத்து பாஸ்டர், வேறு பொண்ணே கிடையாது அந்த காலத்தில், அவன் வேறு வழியே இல்லாமல் அது கூட தான் வாழணும். அதனால தான் இதே மாதிரி உன் குடும்பத்துலேயும் உலகத்தில் வேறு பொண்ணே இல்லை, உன் பொண்டாட்டி தான் உன் புருஷன் தான் நினச்சிக்கிட்டு வாழு. எந்த இடத்துக்கும் எங்கே போக மாட்டீங்க.
டைவர்ஸ்க்கெலாம் போக மாட்டீங்க. அதான் பாருங்க எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கா. என்ன பெரிய தவறு தெரியுமா? அது மிகப்பெரிய தவறு. அதனால் இயேசு கிறிஸ்துவே சாக வேண்டியது வந்தது. அடி பாவி, கடவுளையே கொலை பண்ணுற அளவுக்கு நீ பண்ணியிருக்கிய, கடவுளையே கொன்னுட்டிய நீ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வேலையை செஞ்சுருக்கா. ஆனால் ஒரு வார்த்தை, அறிவு கட்டவளே, மூளை இருக்காடி உனக்கு, எரும மாடு, பன்னி, கழுதை, இந்த மாதிரி வேர்டெல்லாம் இன்றைக்கி யூஸ் பண்ணுறாங்களே, பண்ணானா? ஒன்றுமே பண்ணலை. அதிகப்படி அவன் சொன்ன கம்ப்ளைண்ட்டு ஆண்டவர் கூப்பிட்டு கேட்கும்போது இந்த அம்மா தான் பண்ணிச்சுட்டான், அவ்வளோதான். மற்றபடி நேரடியாக எதுவும் பேசினானா? இன்றைக்கி உங்கள் ஹஸ்பண்டை, உங்கள் ஒய்ஃபை நீங்கள் மிஸ்டேக் பண்ணும்போது என்ன சொல்கிறீங்க? சில கணவன்மார்கள் இருக்காங்க, அதான் பணம் கொடுத்துட்டல போதாதே, சாமா எப்போ பார்த்தாலும் வீட்டுக்காரன்ற கொடுத்தவங்கள பணம், அதை வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்து. பணம் நீ மட்டும் இல்லை, வேறு யாரும் கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. அப்போது நீ பணத்தை கொடுத்துட்டு உன் பின்னாடியே வரணும். அப்போ உன்னோட அதிக பணம் கொடுக்குறவங்க பின்னாடி போக முடியுமா? லூசுத்தனமாக பேசக்கூடாது. உனக்கு உன் மனைவிக்கு உன்னிடத்தில் என்ன தேவை? அன்பு தான் தேவை. உன் கணவருக்கு உன் மனைவினிடத்தில் என்ன தேவை? அன்பு தான் தேவை, மரியாதை தேவை. அதை கொடுக்காம குடும்பத்தை செதைச்சிக்கிட்டு இருக்கிற எந்த மனுஷனும் குறை உள்ளவர்கள் திருந்த வேண்டும். சில ஆட்கள் குடும்பத்தை நடத்துகிற பொறுப்பாகவே இருக்க மாட்டாங்க. நல்ல ஒரு சம்பாதிக்கணும், குடும்பத்தை நல்லா நடத்தணும். அது யாராவது ஒருத்தர் சம்பாதிப்பாங்க, யாராவது ஒருத்தர் வேலை செய்வாங்கன்னு போகக்கூடாது. ஒரு ஒழுங்காக குடும்பத்தை பொறுப்பாக சரியாக நடத்த தெரிஞ்ச ஒரு ஆணுக்கு தான் திருமணம் பண்ணுறது தகுதி இருக்குது. மனைவி குடும்பத்தை நடத்துகிறான்னா அது நல்ல பழக்கம் இல்லை. மனைவிக்கிட்ட கொடுத்து குடும்பத்தை நடத்த சொல்லிவிட்டு குடும்பத்தை நடத்துகிறத நீங்கள் கவனிக்கணும். நல்லா நடத்துகிறாளா, மிச்சம் எடுக்கிறாளா, தண்டை செலவு பண்ணுறாளா, கடன் வாங்கி வச்சுருக்காளா? ஒரு பொறுப்பான ஒரு ஆண் குடும்பம் எப்படி நடக்குது, மனைவி எப்படி இருக்காங்க, பிள்ளை எப்படி இருக்காங்க, இவங்களுடைய சூழ்நிலை ஏன் இப்படி இருக்குது, நம்ம குடும்பம் ஏன் இன்னும் கீழே இருக்குது, நம்முடைய குடும்பத்தின் நிலைமையை மேலே தூக்கி நிறுத்த முடியல, எங்கே ஓட்டை, எங்கே பிரச்சனை, எங்கே சரியில்லை, அதெல்லாம் அவன் திருந்த மாட்டான். எவரையும் திருத்தலாம், அவன்லாம் திருந்தவே மாட்டான். அவன்லாம் புருஷனாக எவரும் திருந்தலாம். உங்களுக்கு தெரியல சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியல சொல்லுங்கள். ஆண்டவர்கிட்ட போய் நில்லுங்க, ஆண்டவரே இப்படி இருக்குது, இதை மாற்ற என்ன வழின்னு கேளுங்க, சொல்லி தருவார். அதுதான் சபை, அதுதான் சபைக்கு வரணுங்கிறது. அப்போ தான் உங்கள் குறைவுகள் என்னன்னு சொல்லி தந்தால் நீங்கள் இன்னும் போக போக உள்ளே போக போக நிறைய காரியங்கள் உங்களோட நான் பேசுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாபாலுடைய மனைவி அபிகாயில், கணவன் ஒரு வில்லங்கமான விஷயத்தை செய்து மாட்டிக்கிட்டான். இப்போ கணவனையை மட்டும் இல்லை, குடும்பமே காலி ஆகிரும். ஓடி போகிறா, விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஷார்ப்பாக முடிவெடுத்து வேகமாக போய் அந்த வாதையை, அந்த தண்டனை, நியாய தீர்ப்பை தடுத்து நிறுத்துகிறவர். புருஷங்கார அயோக்கிய பையதான், புத்தியினந்தான், முட்டா பையதான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு சாவுவோம், அவனும் சாப்பிட்டோம் நானும் சாவுறேன்னு உட்காரலையே. ஏன்னா நீ முட்டாளாக இருக்கிறன்றதுக்காக நானும் என் பிள்ளைகளையும் சாகணும், வா ஓடு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு தன் குடும்பத்தை காப்பாற்ற போனான். அவளுக்கு பிள்ளை இருந்துதான்னு கேட்காதீங்க, நான் ஒரு படித்த வரைக்கும் பிள்ளை இல்லை, சரியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் குடும்பத்தில் கரெக்டாக இருக்கீங்களா பார்த்துக்கு.